தடம் பார்க்கும் நிகழ்விற்காக ஆழ்வார்புரத்தில் வைகை ஆற்றில் தான் எழுந்தருளிய அதே இடத்திற்கு மீண்டும் வருகை தந்திருக்கிறார் கள்ளழகர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வெற்றி விவரங்கள். நந்தா, சித்திரை பெருவிழா கொண்டாட்டத்தில் மக்களோடு இருந்து மக்களினுடைய கொண்டாட்டத்தில் பங்கேற்று மக்கள் தெளித்த நீரில் குளித்து மக்களுடைய உணவை உண்டு இப்படி மக்களோடு கொண்டாடுவதற்காக 5 நாள் பயணமாக கள்ளழகர் மதுரை வந்திருந்தார். கிட்டத்தட்ட வைகை ஆற்றில் எழுந்தருளல், தீர்த்தவாரி, மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளித்தர், ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்கல், இப்படி பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று மக்களுடைய கொண்டாட்டங்களில் திளைத்திருந்த அழகர் இன்று இரவு மீண்டும் மலைக்கு புறப்படுகிறார், அவருடைய இருப்பிடத்துக்கு புறப்படுகிறார். அதற்கு முன்னதாக மறுபடியும் தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில் அவர் மீண்டும் ஆழ்வார்புரத்தில் எந்த இடத்தில் 12ஆம் தேதி காலை சித்ரா பௌர்ணமி அன்று ஆற்றில் இறங்கி அந்த லட்சோபக்கணக்கான மக்களினுடைய களி கொண்டாட்டத்துக்கு நடுவே அவர் இறங்கி இருந்தாரோ அதே இடத்திற்கு மீண்டும் வந்திருக்கிறார். இதற்கு தடம் பார்த்தல் என்று ஒரு வழக்கம் இருக்கிறது. எந்த வழியாக அழகர் சென்றிருந்தாரோ அதே வழியில் மீண்டும் வருகிறார். அதனுடைய ஒரு பகுதியாகவே வைகை ஆற்றில் அவர் ராஜாங்க அலங்காரத்தில் ராமராயர் மண்டகப்படியில் இருந்து வெவ்வேறு அலங்காரங்களில் 5 நாட்களும் இருந்த அழகர் இப்பொழுது இந்த ராஜாங்க அலங்காரத்தில் கால் மேல் கால் போட்டு ராஜா போன்ற ஒரு தோற்றத்தில் அழகர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அனந்தராயர் பல்லக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த விசேஷமான பல்லக்கில் வந்திருக்கிறார். இங்கும் திரளான பக்தர்கள் அழகரை தரிசித்து மகிழ்கிறார்கள். தொடர்ந்து இன்று இரவு பூப்பல்லக்கில் பெரும் கொண்டாட்டத்துடன் அழகர் மதுரையிலிருந்து விடைபெற இருக்கிறார். நன்றி வெற்றி விவரங்கள்.